வணக்கம் மாமே. சமீபத்தில இந்த மாமே அப்படின்ற மாரி கேட்டாலே வெறி ஆகுது. இந்த படத்துல மாமே மாமேன்னு சொல்லி சொல்லி வெறியேத்தி விட்டானுங்க. சரி, இந்த குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஆதிக் அவருடைய டைரக்ஷன்ல தல, அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வருது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 9ஆம் தேதி பெய்டு பிரீமியர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னுமா அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் அபிஷியலா வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்து இந்த படத்தோடைய ட்ரைலர் 9/1க்கு நைட் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 9/1க்கு வரல. 9/10க்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆக மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ அதே மாதிரி டைமிங்ல இப்படியே கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முதல்ல ட்ரெய்லரே கிடையாது. ஒரு மாஷ் ஆப்ப எடிட் பண்ணி தான் அது ஏதோ ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம தல, அஜித் ஃபேன்ஸுங்களுக்கான ஒரு திரைப்படமா தான் இந்த படம் இருக்கும். மத்தபடி வேற யாருக்கும் ஏத்த மாரி இந்த படம் இருக்க போறதில்ல. நம்ம அத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த படத்துல இருக்கிற தல, அஜித்துடைய மாஸ் சீன்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குப்பை தான் இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது ட்ரைலர பார்த்தாலே தெரியுது. நம்ம தல, அஜித்துடைய இதுவரைக்கும் முந்தைய படங்களுடைய எல்லா ரெஃபரன்ஸுமே அந்த படத்துல இருக்கும் போல இருக்கு. மங்காத்தா படத்துல இருந்து நம்ம திரிஷாவ கொண்டு வந்து போட்டிருப்பாங்க போல. அதுக்கடுத்து வாலி படத்துல இருந்து நம்ம சிம்ரன் மேம தூக்கி வந்து போட்டிருப்பாங்க போல. தல அஜித் அவருடைய முந்தைய படங்கள் என்னென்னலாம் அவர் பண்ணாரோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இது ஃபேன்ஸுங்களுக்கு ட்ரீட்டா அமையுமே தவிர எல்லாருக்கும் அது அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதுவே பேக் ஃபயரா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியிலே இந்த படத்துக்கு கொஞ்சம் நேர்மாறான தகவல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி தோணுது. கிட்ட வரும்போது தான் இப்படிலாம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இதுக்கு இந்த ட்ரைலரா அவங்க ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஜி பிரகாஷ், யோ என்னுடைய கெரியரின் உச்சம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கெரியரின் பெஸ்ட்டை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இதுதான் உன் பெஸ்ட்டா அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அது ஜி பிரகாஷ் போட்ட மாதிரியே இருக்காது. அவருடைய பேரை மட்டும்தான் தூக்கி இந்த படத்துக்கு ஒட்டி வச்ச மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஜி பிரகாஷ் உன்னுடைய பேரை போட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர் மாதிரி போட்டுறாத. டிஎஸ்பி அப்படின்ற மாதிரி போட்டாதான் நான் ஒத்துப்பேன். தயவு செஞ்சு நீ போட்டுறாத. ஸோ மியூசிக்குமே அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 ரீமேக் சாங்கை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எப்படியோ அப்படியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. படமாக வந்தால் தான் தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 4 நாள் தான் இருக்குது. நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துருந்தா இந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு எப்படி 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 இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஃபேனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் சூப்பர் போர்த்துக்கு சொருவு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தாக்கா என்ன எலவுடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருக்கும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ படமா பார்த்துட்டு நம்ம ஃபுல் முடிவு எடுத்துப்போம்.